கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூருக்கு பக்கத்தில் நல்ல ஒரு லக்ஸுரியாக வீடு வேணும், ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வேணும் அப்படின்னா ரொம்ப பஸ் ஸ்டாப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. கரெக்டாக சொல்லணும்னா அப்பநாயக்கன் பாளையம் ஊருக்குள்ளேயே லொக்கேட் ஆகிருக்கு. மேற்கு பார்த்த மாதிரியான 3 சென்ட் லேண்ட் ஏரியா, 2150 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் G+1 மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி அதில் டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கோட ஓவராலாக பார்க்குறப்போ அப்படி நல்லா பிரம்மாண்டமாக ஒரு டீசெண்டான லுக் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் ஸ்லோப்பிங்கில் மேற்கு பார்த்த மாதிரியே நமக்கு வந்து ரேம்ப் கொடுத்து உள்ளே போனோன்னா 16க்கு 15 சைஸில் பெரிய பார்க்கிங் ஸ்பேஸு. பெரிய லக்ஸுரி வெஹிக்கிள் இந்த பக்கம் நிறுத்தினாலுமே இங்கே நமக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா 8க்கு 6 சைஸில் ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா அண்ட் வடக்கு பார்த்த மாதிரி சிம்பிளான டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸ் லே பண்ணியிருக்காங்க. ஹால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஷியஸான லிவிங் ஹாலுங்க. 20க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டெக்கரேட் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹாலில் இந்த பக்கமாக இடத்த எங்கேயும் வேஸ்ட் பண்ணாமல் மல்டிமீடியா டிவி யூனிட் சிம்பிளாக கொடுத்து அதில் ஸ்டோரேஜ் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க. தென் கிழக்கு பார்த்த மாதிரி அழகாக ஒரு பூஜா ரூமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமுக்கு போதுமான ஸ்பேஸுங்க. அண்ட் விண்டோ பொறுத்த வரைக்கும் வேணுங்கிற அளவுக்கு வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி 2 சைட்லேயும் பெரிய விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே வந்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் இது 8க்கு 11 சைஸில் காம்பேக்டான கிச்சன் தான். பட் போதுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், பேஸ் கேபினட்ஸ், ஓவர் ஹெட் கேபினட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்குன்னு ஸ்டோரேஜுக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இங்கேருந்தே ஒரு சின்ன காம்பேக்டான ஸ்பேஸ் கொடுத்து உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வாஷிங் மிஷின் மட்டும் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் கிச்சனுக்கு தகுந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷனுக்கு 2 பக்கம் விண்டோஸும் இருக்குது. நல்ல வெளிச்சமும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே கிச்சனுக்கு வெளியில் வந்தோம்னா ஹாலில் இருந்து நம்ம என்ட்ராகிற மாதிரி ஒரு காம்பேக்டான கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 2 பக்கம் விண்டோஸ் இருக்குது. மேலே அதே மாதிரி லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, அதே மாதிரி செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸு நல்ல பிளைன் கலர் காம்பினேஷன்லேயே லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. லிவிங் ஸ்பேஸ்லேருந்து அப்படியே தென்மேற்கு சைடில் வீட்டோட ஸ்டேர் கேஸு இன்னர் ஸ்டேர் கேஸாக கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேர் கேஸுக்கு கீழேயுமே நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க, யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது, நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னர் ஸ்டேர் கேஸு. ஸோ வந்தோன்னா ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீட்டோட இந்த ஹெட்ரூம் ஃபுல்லாகவே பாருங்களேன் டெக்ஸ்சர் ஒர்க்கு, அங்கே சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் ஒர்க்கு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைட் பேபி பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. இது தவிர 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இருக்குது. ஏன்னா லிவிங் ஸ்பேஸில் கூட சிம்பிளாக அந்த கோல்டன் கலர் தீம்லேயே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி 4 பக்கமும் 4 ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தோன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம காட் போடுற இந்த இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வைஸ் பார்க்குறப்போ டெக்ஸ்சர் ஒர்க்கு, அதில் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் டெக்ஸ்சர் ஒர்க்கு, அந்த டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கு, ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே அப்படி ஜொலிப்பாக இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபு, மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் ஸ்டோரேஜோடு இருக்குது. 2 பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபிட் பண்ணியிருக்கு. இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே அட்ஜஸ்டன் சைட்லேயே இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. சேம் 10க்கு 16 சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாக தான் இருக்குங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஃபுல் ஆஃப் இன்டீரியர் ஒர்க்ஸு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோபு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாக்கின் வார்ட்ரோபாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது.
ஸோ பாத்ரூம் நல்ல பெரிய சைஸ் தான். இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. ஃப்ளோரிங்கெல்லாம் மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் டைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வால் டைல்ஸுக்கெல்லாம் ஆஷ் கலரில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஸ்பேஸ்லேருந்து மேற்கு பக்கமாக ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் பால்கனிங்க. எல் ஷேப்பில் நல்ல ஃப்ரண்ட் பால்கனி அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் டைப் டைல்ஸ் இருக்கும்ல அது லே பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஸ்டேர் கேஸு. ஸோ மேலே வந்துன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா. இதுக்கு மேலே வீடெல்லாம் நம்ம ரூம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பில்லர் மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர் ஹெட் டேங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா. பார்க்குற எல்லாமே பெரிய பெரிய வீடாக இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட்டு 1,15 lakhs சொல்லியிருக்காங்க. வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். டேரெக்டாக இந்த வீட்டை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.